திருப்புகழ் 470. அவகுண விரகனை, வேதாள ரூபனை, அசடனை, மசடனை, ஆச்சார ஈனனை, அகதியை, மறவனை, ஆதாளி வாயனை, அஞ்சு பூதம் அடைசிய சவடனை, மோடாதி மோடனை, அழி கரு வழி வரு வீணாதி வீணனை, அழுகலை, அவிசலை, ஆறான ஊனனை, அன்பிலாத கபடனை, விகடனை, நானா விகாரனை, வெகுளியை, வெகுவித மூதேவி மூடிய கலியனை, அலியனை, ஆதேச வாழ்வனை, வெம்பி வீழும் களியனை, அறிவுரை பேணாத மானுட கச்சனியை, அச்சனியை, மாபாதனாகிய கதியிலிதனை, அடி நாயேனை ஆளுவது எந்த நாளோ, மௌலியில் அழகிய பாதாள லோகனும், மரகத முழுகிய காகோத ராஜனும், மனு நெறியுடன் வளர் சோனாடர் கோனுடன், உம்பர் சேரும் மகபதி புகழ் புலியூர் வாழ் நாயகர், மடமையில் மகிழ்வுற வானாடர் கோவென மலை மகள் உமை தரு வாழ்வே மனோகர மன்றுளாடும் சிவசிவ ஹரஹர தேவா நமோ நம. தெரிசன பரகதியானாய் நமோ நம. திசையினும் இசையினும் வாழ்வே நமோ நம. செஞ்சொல் சேரும் திரிதரு கலவி மணாளா நமோ நம. திரிபுரம் எரி செய்த கோவே நமோ நம. ஜெய ஜெய ஹரஹர தேவா சுர அதிபர் தம்பிரானே. மௌலியில் அழகிய பாதாள லோகனும், மரகத முழுகிய காகோத ராஜனும், மனு நெறியுடன் வளர் சோனாடர் கோன் உடன், உம்பர் சேரும் மகபதி புகழ் புலியூர் வாழ் நாயகர், மடமையில் மகிழ்வுற வானாடர் கோ என மலைமகள் உமை தரு வாழ்வே மனோகர மன்றுளாடும் சிவசிவ ஹரஹர தேவா. தெரிசன பரகதி ஆனாய் திசையினும் இசையினும் வாழ்வே திரிதரு கலவி மணாளா. திரிபுரம் எரி செய்த கோவே ஜெய ஜெய ஹரஹர தேவா சுர அதிபர் தம்பிரானே நமோ நம நமோ நம நமோ நம. மணிமுடி உடைய பதாள உலகத்தவனான அழகிய ஆதிசேடனும், மரகத மணி போன்ற உடல் முழுதும் உள்ள பாம்பரசனான பதஞ்சலியும், மனு அறநெறி வழுவாது ஆட்சி செய்யும் சோழ நாட்டவரின் தலைவன் சோழனான வானவருடன் சேர்ந்து வரும் இந்திரனும், சோழ நாட்டவரின் தலைவனான சோழனும், வானவருடன் சேர்ந்து வரும் சோனாடர் கோனுடன், உம்பர் சேரும் மகபதி, வானவருடன் சேர்ந்து வரும் இந்திரனும், புகழ்கின்ற தில்லையில் வாழும் சபை தலைவரும், அவரது அருகில் நிற்கும் மடமையில் போன்ற சிவகாம சுந்தரியும் மகிழ, வானத்தில் உள்ள தலைவருக்கெல்லாம் தலைவனாய் வானாடர் கோ என்றார் அரசர். கோ வானாடர் கோவாய் விளங்கும் மலைமகளான பார்வதி பெற்ற செல்வமே. கோவென மலைமகள் உமை தரு வாழ்வே. தரிசித்து மகிழ வேண்டிய மேலான கதிப்பொருளே வணங்குகிறேன் நமோ நம. எத்திசையிலும் எவ்வகை புகழிலும் எந்த இசை ஞானத்திலும் வாழ்பவனே வணங்குகிறேன். இனிய சொற்களை பேசுகின்ற இலக்குமியின் மகளான வள்ளியின் கலவி இன்பத்தை பெறுகின்ற கணவனே, திரி தரு கலவி மணாளா நமோ நம. வணங்குகின்றேன், நின்னை வணங்குகின்றேன். முப்புறங்களை எரித்த தலைவனே, திரிபுரம் எரி செய்த கோவே, நின்னை வணங்குகின்றேன். ஜெய ஜெய ஹர ஹர தேவா. தேவர்களின் இறைவனே, சுராதிபர் தம்பிரானே, நின்னை வணங்குகின்றேன். தீய குணம் கொண்ட தந்திரசாலியை, வேதாளமே வடிவு கொண்டது போன்றவனை, முட்டாளை, குணம் கெட்டவனை, ஒழுக்கம் கெட்டவனை, கதி இல்லாதவனை, பாபியை, வீண் வம்பு பேசும் வாயனை, 5 பூதங்களால் சேர்ந்த பயனற்றவனை, மூடருள் மூடனை, அழிந்து போகும் கருவின் மூலமாக வந்த வீணருக்குள் வீணனை, அழுகிய பண்டம் போன்றவனை, பல வகையான உணவுகளை உண்பவனை, அன்பில்லாத வஞ்சனை, உன்மத்தம் கொண்டவனை, பல வகையான விகார நடத்தை உடையவனை, சினமுடையவனை, நிறைந்த மூதேவித்தனம் மூடியுள்ள சனியனை, ஆண்மையில்லாதவனை, மாறுபாடான வாழ்வை உடையவனை, வாடி விழுகின்ற கல் குடியனை, ஆன்றோர் அறிவுரையை போற்றாத மனித பதரை, கச்சனியை, அச்சனியை,
ஆண்டோர் அறிவுரையை போற்றாத மனிதப்பதரை, ஆடு போன்றவனை, பெரும் பாதகனாகிய கதியில்லாதவனை, இத்தகைய இயல்புடைய நாய் போன்ற என்னை நீ ஆளுவது எந்த நாளோ? அன்பில்லாத கவடனை, விகடனை, நானா விகாரனை, வெகுளியை, வெகுவித மூதேவி மூடிய கலியனை, அலியனை, ஆதேச வாழ்வனை, வெம்பி வீழும் களியனை, அறிவுரை பேணாத மானுட அச்சனியை, மா பாதனாகிய கதியிலிதனை, அடி நாயேனை ஆளுவது எந்த நாளோ? இத்தகைய இயல்புடைய நாய் போன்ற என்னை நீ ஆளுவது எந்த நாளோ? முருகா, என்னை ஆட்கொள்வாயாக. நின் திருவடி தியானம் செய்ய என்னை ஆட்கொள்வாயாக என்றவாறு.